தமிழகத்தில் 5 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 10 காசுகளாக நிர்ணயம். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க 134 கோடி ரூபாயில் குறுவை சிறப்பு தொகுப்பை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பு ஊக்கத்தொகை, உயிர் உரங்கள் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பதினெட்டு மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தூர்வாரும் பணிகள் 90% நிறைவு பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். டெல்டா மற்றும் இதர மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு தஞ்சை விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திட்டத்திற்கான விளக்கம், கூடுதல் நிதி மற்றும் ஏக்கருக்கு 5000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு ஏக்கரு குறைந்தபட்சம் 5000 கொடுங்க அப்படின்னு கேட்டோம். கடந்த காலம் கேட்டுக்கிட்டு இப்போ தான் கேட்குறோம். ஆனால் இந்த அறிவிப்புல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் குறுவை தூப்பு பணமாக கொடுக்க போகிறீர்களா, இல்லை உரமாக கொடுக்க போகிறீர்களா, எப்படி கொடுப்பது என்று தெளிவான கருத்துக்கள் இல்லை, விளக்கம் இல்லை. எனவே தமிழ்நாடு முதல் உடனடியாக மறுபரிசீலனை செய்து குறுவை தொகுப்பை அதிகப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்து எங்களுடைய விவசாய பணியை மேம்பாடு அடைவதற்கு வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் உற்பத்தி பெருகும். 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த தொகையை விவசாயிகளுக்கு எப்படி தரப்போறோம், என்ன மாதிரி கொடுக்க போறோங்கிற எந்த விதமான ஒரு திட்டமிடல் விளக்கமும் இல்லை. இதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் திட்டமிடணும். ஏற்கனவே உர மானியம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு இருந்துச்சு. அதே திட்டம் மீண்டும் தொடரணும். மினிமம் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கெல்லாம் இந்த திட்டம் சென்றடையணும். ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறோம். தென் மாவட்டத்தில் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து 121 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 36,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் ஷீரடியை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் முதலமைச்சர் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். முதல்வர் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि सौभाग्यम् आरोग्यं देहि देहि परं सुखं रूपं. கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கிய முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே எம்ஜிஆர் தங்க வாள் காணிக்கையாக கொடுத்திருந்த நிலையில் தற்போது விஜய் வெள்ளி வாள் வழங்கியுள்ளார். மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜயை பார்த்ததும் அங்கிருந்த தொண்டர்கள் டிவிகே என்று கத்தினர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் கொல்லூர் மூகாம்பிகையின் தீவிர பக்தர்களாக இருந்தனர். தற்போது முதலமைச்சர் விஜயும் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துள்ளார். டெல்லியில் இருந்து நேரடியாக கர்நாடகா சென்று மூகாம்பிகை கோவிலில்
முதல்வர் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்து செல்லும் போது கோவிலில் இருந்து விமான நிலையம் வரை தானே காரை ஓட்டிச் சென்றார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட திமுக கள ஆய்வு குழு இளைஞர்களின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தாததே முக்கிய காரணம் என்று அறிக்கை அளித்துள்ளது. முதலமைச்சர் விஜய்க்கு மகளிரிடையே இருந்த செல்வாக்கை கண்டுகொள்ளாததும் தோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தனது வாக்கு வங்கியை இழக்கவில்லை. எனவே இதனை தோல்வியாக கருத வேண்டாம். தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தல். வரும் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பேரவை விதிகள் குறித்து வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி. தாவேக அரசில் பெரும்பாலானவர்கள் முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதால் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புத்தாக்க பயிற்சி சென்னை 2 வாலாஜா சாலை கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க கோரி சபாநாயகர் JCD பிரபாகர் நோட்டீஸ். தங்கள் மீது ஏன் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதிமுக கொறடா விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்படும் சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடைய கொறடா மற்றும் முடிவு பண்ணியாச்சு. அந்த பணிகள் என்ன தொடர்ந்து இன்னும் அது ஆய்வில் தான், அதை பற்றி தான் ஆய்வில் தான் இருக்கிறது. இன்னும் 18ஆம் தேதி சட்டமன்றம் தொடங்குது. அதுக்கு முன்பாகவே அதை பற்றி அறிவிப்போம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. காவல் ஆய்வாளர் சதீஷ் உட்பட 4 காவலர்கள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். டாஸ்மாகில் காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய் திரும்பப் பெற புதிய இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சோதனைக்கு பின் இந்த இயந்திரங்களை டாஸ்மாக் கடைகளில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். பைக்கில் வந்து பணம், நகைகளை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் பைக் டாக்ஸியில் சென்ற மேகாலயா பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார். பைக் டாக்ஸி ஓட்டுநரை கைது செய்து கொடுங்கையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பைக் டாக்ஸி சேவைக்கான விதிகளை உருவாக்குவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பைக் டாக்ஸிகளுக்கு சட்டப்படி உரிமம் வழங்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் ஆணையிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் அலிப்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 4000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் தீ விபத்தில் சேதமடைந்துள்ளதால் சதிவேலை ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேகதாது அணை திட்டத்திற்கு விரைவான அனுமதியை வழங்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் மனு. நேற்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இன்று மத்திய அமைச்சரிடம் மனு அளித்துள்ளார். மேட்டூர் அணையை திறக்க முடியாத சூழல் நிலவினாலும் முதலமைச்சர் விவசாயிகளை கைவிட மாட்டார் என்று அமைச்சர் வினோத் உறுதியளித்துள்ளார். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு கூடுதலாக 15 நிமிடங்களை ஒதுக்கி தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வர்களின் கருத்துக்களை ஏற்று தேர்வு நேரம் நீட்டிக்கப்பட்டதுடன் வினாத்தாளில் ரஃப் ஒர்க் செய்வதற்கான இடவசதியும் அதிகரிப்பு. சாதி மத அடையாளங்களோடு கல்வி நிறுவனங்களுக்குள் யாரையும் நுழைய அனுமதிக்க கூடாது. சென்னையில் மாவட்ட கல்வி அலுவலர்களுடனான ஆலோசனைக்கு பின் அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. மதம் சாதி சம்மந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறாக கூட இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால் எதற்குமே இடம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம். என்ன தெரியுமா? சமூக நீதி. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 8 வாரங்களில் பதிலளிக்க நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் அரசியலை புரட்டி போட்டுள்ள நிலையில் தான் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் யாருடன் இணைய வேண்டும் என்பதையும் மக்களே கருத்துகளில் பகிரலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வரவிட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியாமா? அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தால் போடுவாங்கம்மா, நல்லவங்களாம் வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். தனக்கு அரசியல் பதவிகள் மீது ஆசை இல்லை என்று லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் மேடை இயக்கம் தொடங்கியது குறித்து விளக்கம் அளித்த அவர் அரசியல் நிலைப்பாடு குறித்து ரஜினிகாந்த் தெளிவுபடுத்தி விட்டதாகவும் கூறினார். திருத்தணி அருகே ஆடு மேய்க்காததால் 15 வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட சிறுவனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வுக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் சுவாமி சிலையை அவமதித்த இளைஞர் கைது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடவுள் மேல் இருந்த வெறுப்பால் அவமரியாதை செய்ததாக இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் பாட்டியுடன் சைக்கிளில் சென்ற 4 வயது குழந்தையை அவரது தாய் திடீரென வந்து காரில் தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை கடத்தல் என்று தகவல் பரவிய நிலையில் குடும்ப சண்டையில் தாயே குழந்தையை தூக்கிச் சென்றது தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணை முற்றிலும் வறண்டுள்ளது.
50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வறட்சி நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து ஏரி குளங்கள் வறண்டு போய் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தட்டானேந்தல் கிராமத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் ஊரில் பெயரளவுக்கு மட்டுமே குடிநீர் தொட்டி இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலங்களவை தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக மத்திய பிரதேச காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. தேர்தல் நடக்கும்போது நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் தேர்தல் வழக்கு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்று கூறியுள்ளது. தர்மஸ்தலா வழக்கில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வரும் நிலையில் இதுகுறித்து 2 நாட்களில் விளக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் மேலும் 7 மாணவர்களுக்கு ஷிகெல்லா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் ஷிகெல்லா பாக்டீரியாவால் 2 பேர் பலியான நிலையில் தொற்று அதிகரிப்பதால் மக்கள் பீதி. ஓமனில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் வெளிநாட்டு சக்தி இந்தியரை கொல்லும் போது பிரதமர் அதை பற்றி பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவின் பியாங்யாங் நகருக்குள் ராணுவ ட்ரோன்களை அனுப்ப உத்தரவிட்ட வழக்கில் தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. பதற்றத்தை ஏற்படுத்தி உள்நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதற்காகவே இந்த சட்டவிரோத ட்ரோன் ஊடுருவல் நடத்தப்பட்டது என நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்ட IPO பங்குகள் விற்பனைக்கு வந்ததை தொடர்ந்து எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். அவரது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு தைவான் நாட்டின் மொத்த பொருளாதாரத்தையே முந்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து நியூசிலாந்து நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்தவர் மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்று கொடுத்தவர் என்ற பெருமைக்குரியவர் வில்லியம்சன். அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் ஏற்பட்டுள்ள கலவரம் காரணமாக இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் சர்வதேச T20 அறிமுக போட்டி நடைபெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா அயர்லாந்து இடையேயான போட்டி இடங்களை மாற்றுவது குறித்து BCCI தீவிரமாக ஆலோசித்து வருகிறது.